வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சமைப்பது மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்கு மசாலா கலந்து தாளிச்சிக்கிட்டேன். மிளகு, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி, ஒரு வெங்காயம், 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புதினா ஆஞ்சி வச்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், தாளிக்கிறதுக்கு முதல்ல வானத்தை பற்ற வச்சு எண்ணெய் காய்ச்சிட்டு மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், கரம் மசாலா, கிராம்பு, ஒரு இலை, பிரிஞ்சி இலை, கடற்பாசி கொஞ்சம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், தாளிச்சிட்டு இப்போ 4 பல் பூண்டு, வெங்காயம் கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணிக்கிட்டேன். அது போட்டு தாளிச்சிட்டேன். இதன் பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்க்க போகிறேன். சுவைக்கு தகுந்த மாதிரி சால்ட் சேர்த்துக்கிட்டு வதக்கும்போது ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுட்டு பச்சை மிளகாய் வச்சுக்கணும், கருவேப்பிலை போட்டுருக்கேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கிட்டு வரோம். இதுதான் பேஸ்ட். மெயின் டைமில் பன்னீரை க்யூபாக எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், க்யூபாக கட் பண்ணி வச்சுட்டேன். வதக்கந்த பேன் காத்தில் வச்சு அரை வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆறின பிறகு தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு திருப்பி கடாயை வச்சு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீரை அதில் எடுத்து போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், போட்டு நம்ம ஒரு ஃப்ரை பண்ணி பாருங்க. வதக்கி வச்சதுக்கு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். வெங்காயம், தக்காளி விதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி வச்ச விதை இந்த பன்னீரோடு சேர்த்துட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு போகிறேன். மிக்ஸி அலசி பாருங்கள், மிக்ஸி அலசின தண்ணியை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு திக்னஸ் வச்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொதி வந்தாவே போதும். ஏன்னா வெங்காயம் தக்காளி ஏற்கனவே வதக்கிட்டோம். அதில் ஒரு கொதி வந்தாலே தயார் பன்னீர் கிரேவி சாப்பிட. இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சு விட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் பிரிஞ்சு வரும். 2 மினிட்ஸ் கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் சப்பாத்தியும் தயாராகி கொண்டு இருக்கிறது என் பெரிய பையன் ஹெல்ப்போட. கொஞ்சம் 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 ட்ராப் லெமனு, கால் லெமன் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கலக்கிக்கலாம். கலக்கி விட்டுட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் சாப்பிட தயார். இன்றைக்கி ஒரு புடி. ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சாப்பிட முடியல, சஷ்டினால. நான்வெஜ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு பன்னீர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறோம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருக்கும். சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் சாப்பிட்டு தயார். இன்றைக்கி ஒரு புடி. ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு நல்லா பிடிச்சிட்டு தூங்க வேண்டியதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள்.